முருகனோட ஒட்டுமொத்த மர்மங்கள் இணைந்த 2 கோயில்கள். இது வரைக்குமே இந்த 2 கோயிலுமே மர்மங்களுக்கான விடை தெரியவே இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் கோயில். இந்த இடத்துல இருக்கிற பெருமாள் உண்மையிலேயே ஒரு முருகன் எல்லாத்தாலையுமே, அதாவது பல வரலாற்று அறிஞர்கள் சொல்லப்படுது இங்கே இருக்கிற சில ஒரு முருகன் சிலை தான் சொல்லிட்டு. அந்த காலத்தில் திருப்பதி மலை தமிழ்நாட்டோட தான். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சரி, தமிழ்நாட்டில் மலை மேலே கட்டப்படுற ஒவ்வொரு கோயிலுமே ஒரு முருகன் கோயிலாக தான் இருக்கும். திருப்பதி கோயில் தமிழ்நாட்டோட தான் அந்த காலத்தில் இருந்தால் அப்போ அங்கே இருக்கிற கோயிலும் கண்டிப்பாக முருகன் கோயிலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையே ஒரு மர்மமாக தான் இருக்குது. நீங்கள் அந்த சிலையை உத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் அது ஒரு முருகன் சிலை தான் சொல்லிட்டு. அந்த திருப்பதி பெருமாள் சிலையோட நெத்தியில எப்பவுமே மிகப்பெரிய ஒரு நாமம் போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையான காரணத்தின் படி அந்த சிலையோட நெத்தியில மிகப்பெரிய பட்டை, அதாவது முருகன் பட்டை போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டை இருப்பதன் காரணமாக தான் அந்த பட்டையை மறைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு நாமம் போடப்படும் சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி பரவணிச்சு. இந்த கோயிலில் இருக்க 90% கல்வெட்டுகள் சேர சோழ பாண்டிய மன்னர்களோட, அதாவது தமிழ் மன்னர்களோட கல்வெட்டுகள் தான் அதிகமாக இருக்கு. மீதி 10% கல்வெட்டுகளும் ரொம்ப ரீசெண்டாக வந்த மன்னர்களோட கல்வெட்டுகளும் ரீசெண்டாக ரெனோவேஷன் செய்யப்பட்ட அவங்களோட கல்வெட்டுகள் மட்டும் தான் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாலூன் குப்பம் முருகன் கோயில். 2004 சுனாமி வந்தப்ப இந்த கோயில் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தோட முதல் கோவில்னு இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் கோவில் ஒரு முருகன் கோயில்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம தமிழ்நாட்டில் முருகன் வழிபாடு இருந்திருக்கு. இந்த கோயில் ரொம்பவே முக்கியமான ஒரு மர்மம் இருக்கு. என்னன்னா அந்த கோயிலோட மூலவருக்குள்ள சிலையே கிடையாதாம். ஆமாம், அந்த காலத்தில் முருகன் சிலையை வைக்காம தான் வழிபட்டுருக்காங்கன்னு வரலாற்று சொல்கிறாங்க. அதாவது மூலவர் சிலை இல்லாமல் அங்கே இருக்கிற வெறும் வேலையும் உள்ள எந்த உருவமே இல்லாமல், அதாவது அருவுருவம் சொல்லுவாங்க, எந்த உருவமே இல்லாமல் உள்ள முருகனை வழிபட்டுருக்காங்களாமா.